நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன எஸ்எஸ்கே சைலண்டாக நின்று இருக்கீங்க, ஒரு கிஃப்ட் கொடுத்து வரவேற்கலான்னு இல்லை, வீட்டுக்கு வரவங்களை இப்படி தான் இன்ஸ்டால் பண்ணுவீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டதை கிஃப்ட் கொடுக்க போகிறாரு. உடனே பார்க்கணுமே, நான் இந்த இடத்துல இருக்கிற போது எப்படி நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், நிறுத்துங்க. யாரை கேட்டு இந்த கௌதம் இங்கே வந்தான், டேய் ஒழுங்கு மரியாதை வெளியே போயிரு, என்ன புதுசாக பிரச்சனை பண்ணலான்னு வந்துக்கிறியா, இன்றைக்கி தான் அப்பாவுக்கு பர்த்டேனால அவரை டென்ஷன் பண்ண வந்திருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறேன். டேய் என்ன உன்னை பெத்தானா, என்னடா பேசுறதுக்கு அப்பான்னு ஒரு காலத்தில் உன்னெல்லாம் எந்த மாதிரி அவன் அடிமைப்படுத்தி வச்சிருந்தான், நீயும் ஒரு பக்கம் அவனை பிடிச்சி ஏறுன்னு சண்டைக்கு போயிருந்தா, இப்போ என்னடானா உனக்கு அப்பா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னையே நீ அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா. எல்லாம் எஸ்எஸ்கேவோட அந்த அறிவுறுத்தலா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கன்னு பார்த்தா எதுவுமே கேட்காம சைலண்டாக நிற்க. உடனே நம்ம எஸ்எஸ்கே சண்டைக்கு வராரு. கார்த்தி என்ன பேசுகிற, வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படி தான் நடத்துறதா, வாங்க கௌதம் வாங்க வாங்க வாங்க, உங்களோட வரவேற்பு தான் நான் இவ்வளோ நேரம் காத்துன்னு இருந்தேன், வாங்க. என்ன எஸ்எஸ்கே என்னாச்சு உங்களுக்கு, லூசுத்தனமாக பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாட்சாயன் கேட்க, நீ கொஞ்ச நேரம் வாயை மூட்டுறியா, உனக்கு என்ன தெரியும், கௌதம் பற்றி என்ன தெரியும், கௌதம் இதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் ரொம்பவே தவறாக பேசிட்டு அதுக்கெல்லாம் என்ன மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தேவையில்லாமல் உங்களை பேசிட்டாங்க, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் யார், எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் வந்ததே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு, நீங்கள் வரலன்னா நான் ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம எஸ்எஸ்கே. ஆனால் மனசுக்குள்ளே இந்த கம்யூனிட்டியெல்லாம் எவன்டா வர சொன்னது, நாசமாக போனோம் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நான் மிரட்டுறான், என் பர்த்டே நல்லபடியாக நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இந்த மாதிரி கேவலமாக நடக்குது. கடவுளே இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வெந்து நூடுல்ஸ் ஆயின்னு இருக்காங்க. இதுக்கு தாங்க சொல்கிறது தன்வினை தன்னடி சுடுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம், துக்கத்துக்கு மேலே துக்கம், துயரத்துக்கு மேலே துயரத்தை கொடுத்து இவங்களை மேலும் கஷ்டப்படுத்தின்னு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் எதுவும் ஒரு எண்டு கார்டே இல்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஒரு அறிதல் புரிதல் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு தெளிவான விளக்கம் தந்தே ஆகணுங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கார்ல, அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கௌதமை தாங்கணும். கௌதம் என்ன சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். கேக் வெட்டலாமா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட உத்தரவு கேட்குறான். கௌதம் இருந்து அதுக்கெல்லாம் என்கிட்ட எது கேட்குறீங்க, வெட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே தாட்சாய் நின்று மூஞ்சை தூக்கினா அதனால போய் நின்றுறாங்க ஓரமாக. நம்ம அஞ்சலியை பற்றி சொல்லவே தேவையில்ல. என்ன தாட்சாயம்மா போய் இவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு எல்லாம் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது அப்படியே சும்மா அருவருப்பாக இருக்குது, அப்படியே எனக்கு பற்றிக்கிட்டு எரியுது ஒரு பக்கம். என்ன இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு யாரை பிடிக்க வேணாம்னு சொல்லிட்டு கேட்டது, உன் வேலைனாவா அதை மட்டும் பாரு, தேவையில்லாமல் குறுக்க வந்துன்னு இருக்காத அப்படின்ற மாதிரி எஸ்எஸ்கே ஒரு பார்வை பார்க்குறாரு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருந்தால் அது எங்களுக்கு அசிங்கப்பா, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுறோம், நாங்கள் இருக்கிறதுனால தான் எல்லாமே நடக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ மைண்டுக்குள்ளே லைட்டாக தோணே இருக்கு. நான் வேணா அந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே கிளம்பு, உன்னை யாரும் இல்லை எக்க சொன்னது, கிளம்பல பேப்பாயில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் திரு அஞ்சலி ஒரு பக்கம் முழிச்சுன்னு இருக்க. திடீர்னு நம்ம கௌதமுக்கு ஒரு ஃபோன், என்னன்னு சொல்லிட்டு பார்த்தியா, உள்ளே வரலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வாங்க உங்களோட வரவேற்பு தான் நாங்கள் இவ்வளோ நேரம் காத்துன்னு வந்தோம். எஸ்எஸ்கே நீங்கள் எனக்காக காத்திருந்தேன், இப்போ உனக்காக ஒருத்தர் வராங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுப்பா, மருமகனே வா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சென்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம தலைவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யார், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தாங்க. அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு வேலையும் இல்லை, ஆனால் இருந்தாலும் இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும், முக்கியமான ஒரு விஷயம். அப்படி என்ன வச்சாங்க ஏது வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கே இருக்கான்ல, அவன் பண்ண சதி திட்டத்துக்கான ஆதாரம் எல்லாமே நம்ம இலக்கியா கிட்டே இருக்குது. இலக்கியா சும்மா விடுவாங்களா, அதை எடுத்துக்கிட்டு போய் போலீஸ்கிட்டையும் கொடுத்துறாங்க. போலீஸ் நான் சொல்கிற டைமுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அந்த போலீஸும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இலக்கியா ஃபோன் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணாங்க. இலக்கியா ஒரு மிஸ் கால் கொடுத்ததும் உள்ளே வந்துடுறாங்க. இன்னும் எஸ்எஸ்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க போல், இந்தாங்க எஸ்எஸ்கே அரெஸ்ட் வாரண்ட், வாங்க நம்ம மாமியார் வீட்டில் போயிட்டு கிளறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டே என்னடா நினச்சின்னு இருக்கிறீங்க, என்ன நினச்சிருக்கேன், எல்லாமே நான் அப்படியே சும்மா சீண்டி பார்த்துன்னு இருக்கீங்களா, நான் சீன்றவனுக்கெல்லாம் அசர்றவன்ல, எல்லாரையும் அடித்து மேலே போயிடுவேன் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எஸ்எஸ்கே காமெடியெல்லாம் அப்புறம் பண்ணலாம் எஸ்எஸ்கே, இப்போதைக்கு காமெடி பண்ணுற டைம் இல்லை, ஃபஸ்ட்டு நடுங்க எஸ்எஸ்கே, ஜெயிலில் போயிட்டு நீங்கள் கழி தண்ண வேண்டிய நேரங்குது, இன்னும் கோர்ட்டு வேறு உங்களை கூட்டு போய் சப்மிட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம தாட்சா இருந்தேன்னு கேட்காது வெட்டிட்டு என் புருஷன் கேட்க வெட்டணும்னு ஆசையாக இருந்தார். அவர் பர்த்டேவுக்கு எருமாடு கூலியறது வயசாகுது, இவனுக்கு பர்த்டே ஒன்று தான் கேடு, இந்த பர்த்டேவுக்கு கேக்கு வேறு காலத்தான் மட்டுமே வச்சுட்டு போகிறேன், ஓரமாக போக்கான்னு சப்புன்னு கப்புன்னு வந்துடணும் தெரிஞ்சுக்க. எத்தனை குழந்தைகள் பாவம் குழந்தை இப்போ பர்த்டே கொண்டாடுறதுக்கிட்ட வழி சாப்பிட்றதுக்கே வழியில் மக்கான்னு இருக்குது, உனக்கு பர்த்டே கேட்குது, பர்த்டே தடி மாடு தலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவை திட்ட ஆரம்பிச்சிடாங்க. எஸ்எஸ்கே மனசளவில் ரொம்ப நொந்து போயிடுறாரு. இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லைடா, எப்படி என்ன இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுத்துனே இருக்கீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அடித்தாலும் நான் தாங்கன்னு நினச்சினுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி எழுது. இந்த கேள்விக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க. சுதமாக இருந்துக்கிட்டால் எல்லாமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்காங்க. அது போல் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தாங்க நம்ம அப்டேட் பார்க்க
போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே அந்த பிரச்சனை இழுக்க வேணாம், இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த முடிவுக்கு வருமா வராதா அப்படின்றத ஒரு கேள்வியான ஒரு விஷயமா போயின்னு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக, தருக.